என்ன ரகு? ஒண்ணு இல்ல, தசராவுக்கு என் வைஃப் அழைச்சிட்டு மைசூர் போட்டதான் இருக்கேன். மேரேஜ் லீவு கேட்டா அவர் பல்லுன்னு விடுவாரு. ப்ளீஸ் நீதான் எப்படியா சிபாரிசு பண்ணி எனக்கு லீவை சாங்ஷன் தரணும். ஓகே, லீவ் லெட்டர் கொடு, சமயம் மாத்து கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன். ஏய் தேங்க்ஸ்ரா. ஆமா ரதி, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? இந்த யங் ஏஜ்ல லைஃப் என்ஜாய் பண்ணாம எப்படி அனுபவிக்க போற? என்னடா பண்றது, வீட்டுல நான் தான் ஏர்னிங் மெம்பர். இப்ப வாங்குற சம்பளத்திலே பட்ஜெட் இடிக்குது. கல்யாணம் வேற எப்படி பண்ணிக்கிறது? பாப்போம். சரியான பட்ஜெட்ரா நீ. சிவதி, சிவதி, இங்க பாரு, அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கு. ஏம்மா கத்துற? காது கேக்குது. என்ன, இந்திரஜித் ப்ரொடக்ஷன்ல ஒரு புது படம் கலர்ல எடுக்க போறாங்களா? அதுக்கு ஹீரோயின் தேவையா? நேர்ல வர சொல்லி அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு நட போயிட்டு வருவோமா? எதுக்கு? எதுக்கா? எனக்கு அம்மா வேஷம் கிடைக்குமான்னு கேக்குறது. கேண்டிய வயிற்றுல கொட்டிக்கிறேன். ஐயோ ஐயோ, நான் பெத்த மகளே, உனக்கு இருக்கிற அழகுக்கும் உனக்கு இருக்கிற ஒயிலுக்கும் உனக்கு மட்டும் சினிமாவுல சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரே வருஷத்துல ஓவான்னு புகழ் வந்துருமே. அடியே அடியே, 30 வருஷமா ஒரு சினிமா பத்திரிக்கை கூட விடாம படிச்சபடினா எல்லாத்தையும் வால்யூமா பயன்படுத்தி வச்சிருக்கிறேன். ஓ அழகுக்கு ஈடா இது வரைக்கும் ஒரு ஹீரோயின் கூட வந்தது இல்லையே. என் கண்ணு, என் ராஜாட்டி, என் பேச்ச கேளுமா. அம்மா அம்மா. என்னம்மா? உன் பேச்ச கேட்டு குட்டிச்சவராக நான் தயாரா இல்லம்மா. கேண்டி, சினிமா உலகத்துக்கு போன எல்லாருமா குட்டிச்சவர் ஆயிட்டாங்க. எத்தனை பேரு கோடீஸ்வரி ஆயிருக்காங்க. இத பாருமா, எனக்கு பணம் பெருசு இல்ல, மன நிம்மதிதான் பெருசு. கண்ணெறிஞ்ச புருஷனை கட்டிக்கிட்டு ஒரு குடும்ப தலைவியா வாழணுங்கிறதா என் ஆசை. சினிமாவில் நடிச்சா குடும்ப தலைவி ஆக முடியாதா? முடியாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? பொதுவா எனக்கு இந்த கிளாமர் லைஃப் பிடிக்கல, ரிசர்வ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல பண்ணாதம்மா, ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். சினிமா வேண்டான்னு சொல்ற பொண்ணு இப்ப இந்த உலகத்துல இருக்காளா? யாரோ இவன் மனசை கெடுத்திருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றேன். இவன் நேர்ல வராட்டி என்ன, இவ போட்டோ எடுத்துக்கிட்டு நம்மளே சினிமா கம்பெனிகளுக்கு போனா கரெக்ட், அப்படித்தான் செய்யணும். இடிக்கிறதுக்குனே வரது. குட் மார்னிங் சார். முரளி, அவன் எப்ப வந்தா உனக்கு என்ன பாரு, நீ என்ன என்னென்னமோ டகல் அடிச்சு பாக்குற, நடக்கலையே. அவதான் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசலையே. விடுறா, பாத்துக்கிட்டே எப்படியாவது சுமதி மனசுல நான் இடம் பிடிச்சிடுறேன். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சுமதி வரல? என்ன வரலைங்க? வந்தா அருள் வர சொல்லு. டேய், ஒருவேளை எம்டிக்கும் சுமதி மேல சேச்சா அவரு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா என்னடா சுத்த மடையானா இருக்க. வயசு ஆக ஆகத்தாண்டா சபலமே ஏற்படும். உங்களை மாதிரியே எல்லாரையும் நினைச்சுப்படுறதா? நான் கெட்டலா இருக்குடா, கொஞ்சம் மரியாதை கொடு. கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. மொத்தமா சேர்த்து ஒரு நாளைக்கு கொடுத்துறேன். ஹலோ விமலா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஹெச்ஆர் சார். குட் மார்னிங் சுமதி. பஸ் கிடைக்கலையா? ஏன் லேட்டு? காரணம் உனக்கு தேவையில்லை, லேட் ஆகி போச்சு, அவ்வளவுதான். என்கிட்ட மட்டும் கார் இருந்துச்சுன்னா ஜம்முன்னு கார்லயே ஏத்திக்கிட்டு வந்துருவேன். என்கிட்ட சைக்கிள் தானே இருக்கு. ஆமா ஆமா, நீ கார் வாங்கி என்ன கூப்பிட்ட உடனே நான் ஓடோடி வந்துருவேன். போய் உன் வேலையை கவனியா. காலங்காத்தால சுமதி, உன்னை எம்டி வர சொன்னாரு, போமா. நம்பர் 2 என்ன ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டாங்க. இடஞ்சல் வந்தது வராதுமா காலங்காத்தால ஏண்டா அப்படி? போய் வேலையை பாரு.
குட் மார்னிங் எம்டி சார். குட் மார்னிங் சுமதி. வா 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 வா. கூப்பிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, வரும்போது பார்த்தேன், சீட்ல இல்ல, அதான் கேட்டேன். ஏன் லேட்டு? அது ஏன் சார் கேக்குறீங்க? டைமுக்கு பஸ் வரல. ஓஹோ, உனக்கு ஸ்கூட்டர் ஓட தெரியுமா? பரவாயில்ல, ஓட்டுறேன். ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரேன். பாசா பாசா பணம் கூட கொடுக்க மாட்டான். ஐயோ, அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க சார். நாளையில இருந்து டைமுக்கு பஸ் வந்துருச்சுன்னா தானே நான் டைமுக்கு இங்க இருக்கேனா இல்லையான்னு பாருங்க. சுமதி சுமதி, சார், நீ ஏன் லேட்டா வந்தேன்னு கண்டிச்சு நினைக்கிறியா? கண்டிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேனே. இப்படி அனாவசியமான உபச்சாரம் எனக்கு பிடிக்க. எம்டியா இவர்? எம்டி விடுறா, இன்னும் மொழ நேரத்துக்கு ஏப்ப விடு. ஏய், நான் ஒவ்வொருத்தங்கிட்டையும் கெஞ்சாத கெஞ்சி கெஞ்சி படாத பாடுபட்டு உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா ஒரு இடத்துல 2 நாளைக்கு மேல வேலை செய்யறது இல்லையா? இந்த வேலையை விட்டியா மேடா? ஏய், ஏடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், தடி மாடு மாதிரி விக்கிற, பதில் சொல்லேடா. எனக்கு அந்த வேலை பிடிக்கல. வேற எந்த வேலை தான்டா உனக்கு பிடிக்கும்? கௌரவமா நடத்தினா நான் எந்த வேலை வேணாலும் செய்வேன். பெரிய ஐஏஎஸ் இவரை கௌரவமா நடத்தணும். இந்திரஜித் ப்ரொடக்ஷன். டைரக்டர் சார், புதுமுகம் தேவைன்னு விளம்பரம் பண்ணா குறைஞ்சது ஒரு 100 முகமாவது வந்திருக்கும். ஒரு முகம் கூட தேவையில்லையே. பேசாம இருக்கிற பழைய முகங்கள்லயே இருக்கிறதுல கொஞ்சம் இலக்கா ஒன்ன பார்த்து போட்டுருவோமா? அவசரப்படாதீங்க சார், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதுவும் தேர்தல்னா அப்புறமா யோசிப்போம். ஒரு அம்மா வந்திருக்காங்க. வரட்டும் வரட்டும், கண்டிப்பா இது முடிஞ்சிடும் சார். ஏதோ இதுக்கு எப்படி இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. ஏமா, ஹீரோயின் வேடத்துக்கு ஆள் வேணும்னு தான் நாங்க விளம்பரம் கொடுத்திருந்தோம். கிழவி வேடத்துக்கு நாங்க ஏற்கனவே ஆள் நிச்சயம் பண்ணியாச்சு. கேளாவி, எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வெளியில போடு. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு. ஒண்ணும் கேட்க முடியாது, நல்ல மூட்ல சொல்ற, வெளியில போடு. நீங்களாவது. இல்ல அவர்தாமா, நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன அங்க கேள்வி? போமா வெளியில. ரொம்ப கழுத்தறுப்பா போச்சு. நீங்க யாருன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா? அது எப்படி அவரை கேட்டா சொல்லுவாரா? அவர் தாமா என் படத்துக்கு டைரக்டர் சிங்காரம். அந்த சிங்காரம் இவரு தானே டைரக்டர் சார். நானும் 20 வருஷமா தொடர்ந்து ஒரு சினிமா பத்திரிகை கூட விடாம படிச்சிருக்கிறேன். எல்லா டைரக்டர்களுடைய படத்தையும் பார்த்திருக்கிறேன். நீங்க டைரக்ட் பண்ண அந்த 2 படத்தையும் பார்த்தேன். அந்த 2 படமும் ஏன் 2 நாள் கூட ஓடலைங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா, மரியாதையா பேசுங்க. உங்களுக்கு தரலன்னா அதுக்காக இப்படித்தான் கண்ணா முன்னாடி திட்டுறதா? ஆனாலும் ரொம்ப பதட்டப்படுறீங்க. எனக்கா ஹீரோயின் வேஷம் கேட்டேன், என்ன எங்க பேச விட்டீங்க? என் பொண்ணு போட்டாவை கொண்டு வந்தேன். அதுவும் நேரில் வரவும் வர முடியாதவர்கள் புகைப்படம் அனுப்பவும் பத்திரிகையில விளம்பரப்படுத்தி இருந்தீங்க. அதனால போட்டோ கொண்டு வந்தேன். டைரக்டர் சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல டைரக்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா புதுமுகங்களை போடுங்க. இல்லைன்னா புதுமுகங்களுடைய வாழ்க்கையே பாழா போகும். உங்ககிட்ட என் பொண்ணு போட்டாவை காட்ட மாட்டேன். வர்றேன். இவரை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் நீங்க தானே? பொறுப்பு தருவீங்க. என்ன சார், இந்த மாதிரி கேள்விகளை உள்ள விடக்கூடாது சார். நம்ம கிட்ட வந்த புதுமுகங்களை விட இது பெட்டர் சார். ஏண்டா டேய், ஓய் சிவாஜா போடா. ஜெயஸ்ரீ போட்டோ வர நல்லா தான் இருக்கு. எதுக்கு நேர்லயே கூட்டி வந்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும் சார். சினிமாவுக்கு நேர்ல பாக்குறத விட போட்டோல பாக்குறதா சார் நல்லது. சில பேர் நேர்ல நல்லா இருப்பாங்க, போட்டோல கன்றாவியா இருப்பாங்க. போட்டோல நல்லா இருக்கிறவங்க சினிமாவிலையும் நல்லா இருப்பாங்க. நான் படிச்சிருக்கேனே. அது எப்படி அம்மா? பொண்ணு நேர்ல பார்த்து வாய்ஸ் எப்படி இருக்கு, நடவோட பாவனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா தானே நாங்க ஒரு ஐடியாவை பெற முடியும். புரியுதா? பொண்ணு இந்த ஒரு தான் இருக்கு, ஒரு நாளைக்கு கூட்டி வாங்கலாம். சார், நிச்சயமா வேஷம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாம 4 கம்பெனில ஏறி இறங்குறது என் பொண்ணுக்கு பிடிக்காது. வேஷம் கிடைக்கும்னு தெரிஞ்சு 50,000 ரூபாய் பணமும் கிடைக்கும்னு தெரிஞ்சுன்னா என் பொண்ணு கண்டிப்பா வரும். 50,000? இந்த பாரம்மா, அப்படியே உங்க பொண்ணுக்கு ஹீரோயின் சான்ஸ் கொடுக்கறதா இருந்தா கூட ஒரு 1000-2000 மேல தரமாட்டோம்மா. 1000-2000? ஆமா. ப்ரொடியூசர் சார், இந்த படத்துக்கு டைரக்ஷன் யாருங்க? நான்தான். கதை வச்சனா நான்தான். பாட்டு எழுதுறது நான்தான். இசை அமைக்கிறது நான்தான். படம் பாக்குறது நான்தான். ஆமா, நீங்க மட்டும்தான் பார்க்க போறீங்க. சுமதி, என்ன இருக்கு? ஜேசிஸ் டிராமா போடுறாங்க, 2 டிக்கெட் ஆகி வச்சிருக்கிறேன். வாயே, அப்படியே டிராமா பார்த்துட்டு நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். உனக்கு வேற வேலை இல்லையே. Are you free? முரளி, Yes. இங்க வா, இங்க வா, இங்க வா.
உனக்கு ஒண்ணு வேலை இல்லையே? இல்ல Are you free? அவரோட டிராமா போயிட்டு வந்து போகலாம். எங்க எனக்கு தலைவலி, டிராமா கேன்சல். முரளி அப்பவே சொன்னானு கேட்டியா? இதுவும் சபல கேஸ் தான். சபலத்துக்கு மட்டும் வயசு வித்தியாசமே கிடையாது போல் இருக்கு. ஆபீஸ்ல எட்லாக்க மதிக்க மாட்டேன்றாங்களே. வெரி குட், எவ்ரிதிங் சக்சஸ். வணக்கங்க. வாங்க உட்காருங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 50,000 லட்சமா? என்னது 50,000 லட்சமா? நீங்க என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. ஏன் எதுக்காக இப்படி ஆச்சரியப்படுறீங்க? என் கம்பெனி இப்படி ஓஹோன்னு இருக்கிறதுக்கு காரணமே வந்தவங்க கிட்ட வளவளன்னு பேச மாட்டேன். எடுத்த உடனே வியாபாரம் தான். நானும் 4-5 கம்பெனில ஏறி இறங்கினேன். யாருமே இவ்வளவு கரெக்டா பேசல. ஏன் நேர்ல கூட்டிட்டு வரல? அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் 1000-2000 தான் தருவோம்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. கிள்ளி கொடுக்கறேன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. கடவுள் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம வியாபாரத்துக்கு வருவோம். நீங்க வீடு கட்ட போறீங்களா, ஃபேக்டரி கட்ட போறீங்களா? எவ்வளவு அட்வான்ஸ் தரீங்க? அட்வான்ஸ் தர்றீங்களாவா? நாங்களா கொடுக்கணும்? என்னங்க ஒண்ணும் புரியல. நீங்க சொல்றதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. நீங்க செங்கல் வாங்க தானே வந்தீங்க? என்னது செங்கல்ல? செங்கல் கம்பெனில செங்கல் கொடுக்காம வேற என்ன கொடுப்பாங்க? இது செங்கல் கம்பெனியா? ஆமா. பின்ன ஏன் வெளியில பெருசா நடராஜ் ப்ரொடக்ஷன் போர்டு போட்டு வச்சிருக்கீங்க? நான் சினிமா கம்பெனி ஆக்கணும்ல வந்தேன். ப்ரொடக்ஷன்ஸ் போட்டா வெறும் சினிமா மட்டும் தான் தயார் பண்ணுவீங்களா? நான் அப்படித்தான் நினைச்சேன். ஐயோ நான் வர்றேன். என் பொண்ணுக்கு என்னைக்கு தான் சான்ஸ் கிடைக்குமோ? இல்லம்மா கொஞ்சம் நில்லுங்க. உங்க பொண்ணுக்கு சினிமா சான்ஸ் தேடி வந்தீங்களா? வேடிக்கையா இருக்க. பொண்ணுங்க ஏன் கவருக்குள்ள இருக்கு? என்னங்க போட்டாங்க. கொடுங்க. ஏன் செங்கலுக்கு எதுக்கு? கொடுங்களே பாப்போம். சரி பாருங்க. சும்மா வேடிக்கையா பேசுறீங்கம்மா நீங்க. நைஸ். பார்த்தாச்சா? கொஞ்சம் இது உங்க பொண்ணா? என் பொண்ணு தாங்க. பியூட்டிஃபுல் ஃபேஸ், ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஒரு ஐடியா. உங்களுக்கு எத்தனை கம்பெனி இருக்கு? எனக்கு 4 செங்கல் சூளையும் 25 லாரி இருக்கு. அது இல்லாம அதர் பிசினஸ் நிறைய. பேசாம ஒரு செங்கல் சூளையும் ஒரு லாரியை வித்துட்டு பணத்தை கொண்டுட்டு வாங்க. என் பொண்ணை ஹீரோயினா போட்டு ஒரு படம் எடுங்க. படம் போகோன்னு ஓடுங்க. உங்க மகளை சினிமாவில் நடிக்க வைக்கணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே, என்ன காரணம்? வேற என்னங்க காரணம்? என் பொண்ணு பெரிய பங்களா பெரிய காருன்னு வசதியா வாழணுங்கிற ஆசை. அவ்வளவுதானே? 4 வருஷமா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பல பெண்களை பார்த்தேன். பொண்ணு கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த போட்டோவை பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுல என்னங்க ஆட்சேபனை? ரொம்ப சந்தோஷம். எதிர்பாராத விதமா என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படியோ என் பொண்ணு ஓகோன்னு வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். ஆமா, எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க என்னைக்கு வர்றீங்க? வர வெள்ளிக்கிழமை அமிர்த யோகத்துல வரேன். உங்க அட்ரஸ்? குறிச்சுக்கங்க. அம்மா, கல்யாணிமா. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டேன். வாங்க உட்காருங்க. என்னங்க வீடு இவ்வளவு சின்னதா இருந்து, ஒரு ஃபேன் இல்ல, சோஃபா செட் இல்ல, ரேடியோ இல்ல. ஆமா, எப்படி இந்த வீட்டுல நீங்க இருக்கீங்க? என்னங்க பண்றது? விரலுக்கு தகுந்த வீக்கம், ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை. கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். பொண்ணை கூப்பிடுங்களேன். இது வந்துடும். ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. சுமதி, சுமதி வந்துட்டேம்மா. அவர் பேர் நடராஜ். நமஸ்காரம் பண்ணிக்கமா. குட் மார்னிங். வண்டர்ஃபுல். என் பொண்ணு மிஸ்டர் நட்ராஜ். எங்க அம்மா என்ன சினிமாவுல நடிக்க வைக்கிற சம்பந்தமா உங்களை வர சொல்லியிருந்தா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நோ நத்திங். எனக்கு கூட அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. நான் ஒரு 4 செங்கல் சூளை கம்பெனிக்கு அதிபதி. உங்க அம்மா தற்செயலா என் கம்பெனிக்கு வந்தாங்க. தற்செயலா எங்க வீட்டுக்கு வந்து போங்கன்னாங்க. தற்செயலா வந்தேன், தற்செயலா உங்களை பார்த்தேன், தற்செயலா இப்ப போறேன். தட்ஸ் ஆல். அம்மா நான் வரட்டுங்களா? அடிக்கடி வாங்க. அடிக்கடி நிச்சயமா வரேன். நான் வரட்டுங்களா? நான் வரேம்மா. வாங்க. நான் வரட்டேன். வாங்க. நான் வரேம்மா. யாருமா அந்த தற்செயல் கேஸ்? என்ன இந்த நாள் எல்லாம் எல்லாமே ஒரு தற்செயலா நடக்கும்? நல்ல நேரம் வந்தா எல்லாம் தற்செயலாவும் நடக்கும், முற்செயலாவும் நடக்கும். அவர் பெரிய கோடீஸ்வரர்மா. நீ வந்து உட்கார, நான் விவரமா சொல்றேன். எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, நான் போறேன். பெரிய ஆபீஸ். இது பாருமா, என்கிட்ட கலந்து பேசாம நீயா யாருகிட்டயாவது எதையாவது பேசி வைக்காத.
இந்த மாதிரி பெரிய இடத்து சிநேகிதம் எல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. கட் பண்ணிடு. ஐயோ, இவ திருந்த மாட்டாளா? கடவுளே, என் பொண்ணுக்கு நல்ல புத்திய கூட.